ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் சில ஹிடன் டீட்டெயில்ஸும் இருக்கு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 4. ஹைரல் மனஸ் கூட ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு இங்கிலீஷ் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாபின் கிலாக்கு ஏ பக்கம் இருக்கு. ஹைரல் மனஸ் கூட ஃபைட் பண்ண போற. ஹே, நீ ஒரு ஹைரல் மனஸ் தானே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கேட்கவும், ஆமா இப்போ இருந்தா என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறா. ராணி சைலனியும் மத்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண நான் இவ்வளவு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு சொல்லி ராணி கேட்கறா. ஆமாப்பா, சூப்பரான ஆப்போனன்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லவும், இந்த மாதிரி வீக்கான பொண்ணால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு இங்கிலீஷ் வந்து அவளோட ஈத்தரமானவா கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறா. இவா கிட்ட இவ்வளவு பவரா அப்படின்னு சொல்லி சைலனும் அதை பாக்குறா. யாரோ வச்சு ராணி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ண ஓகேவா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நல்லா ஆப்போனன்ட் இல்லாம எனக்கும் இத்தனை நாள் போர் அடிச்சது, வா பாத்திரலாம் அப்படின்னு அந்த ஹைரல் மனஸ் சொல்லவும், எனக்கும் அதே திங்கிங் தான். ஃபைட் பண்ண எனக்கு ஸ்வாட் கூட தேவையில்லைனா மேஜிக்கல் வெப்பன் எதுவும் என்கிட்ட இல்லன்னு இங்கிலீஷ் சொல்லவும், அந்த ஹைரல் மனஸ் வந்து அட்டாக் பண்றா. ஆனா இங்கிலீஷ் அது எல்லாத்தையும் ஈஸியா டாஷ் பண்ணிட்டு இருக்கா. பேரை வச்சு அட்டாக் பண்ணாலும் எதுக்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா அப்படின்னு இங்கிலீஷ் க்ளோஸ் ஆகிட்டே போகுமா, வா பின்னாடியே போயிட்டு இருக்கா. அதுக்கு மேல பின்னாடி போறதுக்கு இடம் இல்ல, அவ்வளவுதான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு இங்கிலீஷ் வந்துட்டு அவளோட ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்ச பண்றா. இந்த பஞ்ச வாங்கினதுக்கு அப்புறமா நீ எந்திரிச்சு நிக்க உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். அவளோட ஃபைட் பண்ற ஆர்வம் ஒன்னும் குறையல அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா. நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா எதுக்கு ஹைலாண்டர் பக்கம் இருக்க அப்படின்னு கேட்கவும், சைலண்ட் ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா பீப்புளுக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லவும், மேலோட்டமா பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும், டவுன்ல நீ எதையும் டிஃபரெண்டா ஃபீல் பண்ணல அப்படின்னு ஹைரல் மனஸ் கேட்கவும், மானா ஃப்ளோ பத்தியா சொல்றேன்னு கேட்கறா. ஆமா, அந்த ஹைலாண்டர் சர்ஃபேஸ் திருடிட்டு போக பாக்குறாங்க, நீ ஏன் நியாயத்து பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஹைரல் மனஸ் கேட்கவும், நான் ஒன்னும் இங்க ஹீரோவால பார்க்க வரல, எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், முட்டாள் ஒன்ன மாதிரி ஆளுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஸ்பேஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் நின்ன இடத்துல இருந்தே அட்டாக் பண்றா. ஸோ இதுதான் இவளோட உண்மையான பவர்ல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் அதையுமே ஈஸியா டாஷ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஸ்பீரை இங்கிலீஷ் பிடிச்சிருக்கா. இப்போ என்ன பண்ணுவா அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், முட்டாள் நீயா அங்கேயே தான் நினைக்கிற, காலை மட்டும் டெலிபோர்ட் பண்ணி அவளை ஏற்றுறா. அவளோட பவர் அவளுக்கு நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் அவளோட ஃபுல் பவர்ல போயிட்டு அவளோட ஒரே ஒரு கிக்கு தான், அவ்வளவுதான் இந்த ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ண, பட் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், இங்க மாட்டிக்கிட கூடாது, அவங்க மூஞ்சில எப்படி முழிப்பா அப்படின்னு ஹைரல் மனஸ் யோசிச்சுட்டு இருக்கவும், வெளியே எல்லாம் முடிஞ்சதுன்னு ராணி வந்து நிற்கவும், உயிரோட உனக்கு வேணும்னு நினைச்சுனா என்ன இங்க இருந்து போக விடு அப்படின்னு ஹைரல் மனஸ் சொல்லவும், சரி ஓகே நீ இங்க இருந்து போய்க்கோ அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், சரின்னு கிளம்புறா. ஒரு நிமிஷம், எப்பனாலும் என் கூட வந்து ஃபைட் பண்ணி எத்தனை தடவைனாலும் எஸ்கேப் ஆகி போவானா, ராணி மேல இன்னொரு தடவை கை வச்ச உயிர் உன் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லவும், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், இங்கிலீஷ் எக்வஸ் அப்படின்னு சொல்லவும், என்னோட பேரு சிஸ்டியாரோ, நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புறா. ஃபைட்குள்ள குறுக்கால வந்துட்டு என்ன மன்னிச்சிருன்னு ராணி சொல்லவும், ஃபைட் ஆல்ரெடி முடிஞ்சது, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. மத்த ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சாச்சு, நேத்து உங்க ஹெல்ப் ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் சைலன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாரையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறா. ஒரு காலத்துல அவங்க எல்லாம் லாயல் சர்வன்ஸா இருந்தவங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவை, அவங்க திருந்தி மனசு மாறினா திரும்ப அவங்க வேலையில சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் உங்களை கொல்ல ட்ரை பண்ணவங்களை கூட நீங்க மன்னிச்சு விடுவீங்களா, உண்மையிலேயே நீங்க நல்லவங்க அப்படின்னு ராணி சொல்றா. மிமோசா வந்து காஃபி கொடுக்குறா, இது டிஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்கவும், ஃபைட் பண்ணி டயர்டா இருப்பீங்க, அதான் அதுல ஹெர்ப்ஸா ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சைலனி உங்களை சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. மேஜிக் சர்க்கிள் இது மானாவா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு இங்கிலீஷ் பார்க்கவும், லேடி சைலன் இது என்னதுன்னு ராணி கேட்கிறா. ஐலாண்டோட லெவிடேஷன் சர்க்கிள் தேவையான மானா கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த சர்ஃபேஸ் இது பிச்சு எடுத்துக்கிட்டு பூமிக்கு மேல இது பறக்கும், இது நியூ ஹைலாண்டா இருக்கும் சைலன் சொல்லவும், சர்ஃபேஸா வத்திருடுறான்னு செஸ்டியா சொன்னா, வளங்களையும் மக்கள் உழைப்பையும் சொல்றான்னு நினைச்சேன், ஒரு உண்மையான நிலத்தையே வத்திருடுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. இருக்கிற மக்களோட நிலமன் ராணி கேட்கவும், ஹைலாண்டர்ஸ்க்கு மட்டும்தான் விருப்பம் இருக்கிறவங்க அங்கே ஹைலாண்டர்ஸ்க்கு அடிமையா வாழலாம், ஆனா நான் ஹைலாண்டர்ஸ் கூட போராடுவேன், நார்மல் பீப்புளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சைலன் சொல்லவும், இதை ஏன் எங்க கிட்ட சொல்ற அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. என்ன யாராச்சும் மன்னிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த சிட்டி என்னால ஒரு நாள் அழியதான் போகுது, மத்த எல்லார்கிட்ட இருந்து இதை நான் மறைச்சிருக்கேன், சோ ஒருத்தர்கிட்டயாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஒருவேளை இது தப்புன்னு பட்டா என்ன அட்டாக் பண்ணி இந்த சர்க்கிளை இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சைலன் சொல்லவும், என்ன பண்ணலான்னு ராணி கேட்கறா. அவங்க உன் ஒப்பீனியன் தான் கேட்கறாங்க, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா நான் உன்னோட ஸ்கொயர், நீ தானே என்னோட பாஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், லேடி சைலின் உங்களை பார்த்தா எனக்கு கெட்டவங்களா தோணல, சோ நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன், தேவையான மானா கிடைச்சு இந்த லேண்ட் பறந்து போற அன்னைக்கு என்ன கூப்பிடுங்க, தேவையான ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு ராணி சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் ரஃபினியா அப்படின்னு சைலின் சொல்றா. உனக்கு ஓகே தானே கிறிஸ்டன் ராணி கேட்கவும், ஆமா மேல போனா ஹைலாண்டர் கூட ஃபைட் பண்ற சான்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. சைலின் நைட்டு தனியா வெளியே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஆகுது, அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது, என்னாச்சு ராணியும் இங்கிலீஷும் ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் பீஸ் நிக்குது, அது தலையில இருக்கிற ஸ்டிக்மாவை பார்த்துட்டு அது சைலின் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எப்படின்னு ராணி யோசிக்கவும், 3 வருஷத்துக்கு முன்னாடி லியான் பண்ணது ஞாபகம் இருக்கா, ரெட் செயினோட பிரிசம் பவுடர் அவன் யூஸ் பண்ணான்னு சொல்லவும், ஆனா இங்க யார் அப்படி பண்ணிருப்பான்னு ராணி கேட்கவும், உனக்கு இது தேவைதான், என்னோட ஒரே ஒரு பையனை ஹைலாண்டர் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு மிமோசா அங்க நிக்கிறத பார்த்துட்டு அவ கொடுத்த டீல தான் இதை கலந்து கொடுத்துருக்கா அப்படின்னு
அப்படிங்கறத இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டா. ஹைலாண்டர்ஸ் தான் என் பையன் சாகுறதுக்கு காரணம், ஹைலாண்டர் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சைலின் அட்டாக் பண்ணி அவளை கொண்டுதா. பீப்புள கேஸ்ல இருந்து எவாக்குவேட் பண்ணுங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இங்கிலீஷ் வந்து மத்த சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றா. சரி நம்ம என்ன பண்றதுன்னு ராணி கேட்கவும், ராணி நான் அவளை ஸ்டாப் பண்றேன், திரும்ப அந்த பீமை யூஸ் பண்ணா நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு இங்கிலீஷ் ஃபாஸ்டா போயிட்டு லேடி சைலின் இது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு போய் இங்கிலீஷ் வந்து அவளை தடுக்க ட்ரை பண்றா. பீமை வச்சு இங்கிலீஷ் அவ டைரக்டா அட்டாக் பண்ணுவோம், வெறும் கையாலேயே அவ அதை ஸ்டாப் பண்றா. ஸ்டியாங்க வந்து சைலினை கொல்ல போகவும் நிறுத்தி இங்கிலீஷ் அடிக்கிறா. உன் கூட ஃபைட் பண்ண வரலன்னு வா சொல்லவும், நீ பிளட் செயினை சேர்ந்தவா தானே, நான் உன்னை அப்பவே தடுத்திருந்தா நீ மிமோசா கிட்ட அந்த பிரிசம் பவுடர் கொடுத்துருக்க மாட்டல அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், இல்ல என்னோட காம்ரேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அந்த பிரிசம் பவுடர் இருக்கும், மிமோசா கிட்டே ஆல்ரெடி இருந்துச்சுன்னு ஒருத்தன் வந்து நிற்கவும் இவன் எப்போ வந்தா அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. அந்த நைட்ஸை வச்சு அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ யாருன்னு இங்கிலீஷ் கேட்கிறா. பிளட் செயின் பிரிட்ஜோட லீடர் நான் தான், எனக்கு எந்த பேரும் இல்ல, சோ நீ என்ன நேமானாலும் வச்சு என்ன கூப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா உன்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கேட்கவும், ஹைலாண்டர்ஸ் தான் எங்க எதிரி, மத்தவங்கள நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், கிறிஸ் இவளை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு ராணி சொல்றா. சிஸ்டியா அவளை கொல்லலான்னு போகவும், நான் விட மாட்டேன் அப்படின்னு இங்கிலீஷ் வந்து அவ ஈத்தர் பவரை வச்சு அட்டாக் பண்ணா. அந்த லீடர் அசால்ட்டா வந்து தடுக்கிறான். ஈத்தர் கிட்ட யாராலையும் அவ்வளவு ஈஸியில தடுக்க முடியாது அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. ஒழுங்கா வழிய விடு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், முடியாது நம்ம சொல்றான். இவன் கூட ஃபைட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான், அதுக்கான டைம் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. ராணி சிஸ்டியாவை தடுத்துட்டு இருக்கா. லேடி சைலின் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணுங்க அங்க வந்து கேட்கவும், சிஸ்டியாவும் ராணி அந்த சின்ன பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ண வந்து நிக்கிறாங்க. ஆனா சைலினுக்கு அவளோட சுயநினைவு வருது, அந்த பசங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவளோட மூஞ்ச அவளே வெடிக்க வச்சு சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சைலின் முடிவு பண்றா. டக்குனு இங்கிலீஷ் போயிட்டு அவளை காப்பாத்துறா. நீ அவளை அப்படியே விட்டு இருந்திருக்கணும், அவள் செத்துருப்பாள் அப்படின்னு சிஸ்டியா சொல்லவும், சைலினோட கான்சியஸ் அவளுக்குள்ள என்ன இருக்கு, அவளை நான் சாக விட மாட்டேன், நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கறேன், அது ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்க அவளை என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், அது ஒர்க் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இந்த இடத்த விட்டு போயிடணும், அந்த லெவிடேஷன் சர்க்கிளை நாங்க டிஸ்ட்ராய் பண்ணிருவோம், நீ அதுல தலையிடக்கூடாது அப்படின்னு அந்த லீடர் கேட்கவோ சரி அப்படின்னு வா சொல்றா. சிஸ்டியா அந்த சைலினை டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லவோ ராணியும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு போறா. ஸோ சிஸ்டியாவும் ராணியும் போயிட்டு சைலினை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் வந்து ஈத்தரை ஃபர்ஸ்ட் மானாவா கன்வெர்ட் பண்ணுதா. எல்லாத்தையும் அந்த பிளட் செயின் லீடர் பார்த்துட்டு இருக்கான். அதிகமான மானாவா அதை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்றா. சைலினை மொத்தமா அவ ஃப்ரீஸ் பண்ணிட்டா. இப்போதைக்கு வா செய்யல, இவளால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. கிறிஸ் நீ ஓகே தானே ராணி கேட்கவும், இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கண்டிப்பா அந்த ஐஸ் சைலினை கொன்றாது, ஆனா என்ன காலையில சன் வந்ததுக்கு அப்புறமா இது மெல்ட் ஆயிரும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், இவளை எங்க இருந்து தூக்கிட்டு போக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இவ பெருசா இருக்கிறது தானே பிரச்சனை அப்படின்னு அந்த லீடர் அவனோட பவரை யூஸ் பண்றான். இது கண்டிப்பா ஈத்தர் தான், அவனும் ஒரு டிவைன் நைட்டா காடஸோட பிளஸிங் இருந்தா மட்டும்தான் ஈத்தரை யூஸ் பண்ண முடியும். இந்த வேர்ல்டுக்கு வந்த அப்புறம் காடஸ் என்னால சென்ஸ் பண்ண முடியலன்னு நினைச்சேன், ஆனா இங்க ஒரு டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் மனசுக்குள்ள யோசிக்கிறா. அந்த லீடர் அவளோட சைஸை குட்டியாக்கி அவங்க கிட்ட கொடுக்குறான். கண்டிப்பா என்னால எப்படி பண்ணிருக்க முடியாது அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், பிராமிஸை காப்பாத்த இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு அவன் சொல்றான். டவுன் பீப்புள் என்ன பண்ணுவீங்கன்னு ராணி கேட்கவும், ஹைலாண்டர்ஸும் மேஜிக்கல் பீஸ்டும் தான் எங்க எதிரி, மத்தவங்கள நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ அந்த 3 சின்ன பொண்ணுங்களும் அழுதுட்டு இருக்காங்க. செய்தின்னு போய் அவங்க கிட்ட காமிக்கவும், இவங்க சரியாயிருவாங்களான்னு கேட்கவோ, கண்டிப்பா இவங்க ஒரு நாள் திரும்ப வருவாங்க, அதுவரை நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு ராணி சொல்றா. அந்த பொண்ணுங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்போ நைட்ஸ் அகாடமிக்கு இவங்களோட ஜர்னியை அவங்க கண்டினியூ பண்றாங்க. லேடி சைலின் ஸ்டாப் பண்ணுங்க, கூச்சமா இருக்குது அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. ஐஸ் உருகினப்போ இவங்க கியூட்டா மாறிட்டாங்கல்ல அப்படின்னு ராணி பாக்குறா. என் சைஸ் சின்னதா இருக்கு, உனக்குள்ளதான் அவங்க செட் ஆவாங்க அப்படித்தானே லின் ராணி கேட்கவோ, லின்னான்னு இங்கிலீஷ் கேட்கறா. சைலின் குட்டி ஆயிட்டதுனால இப்ப வெறும் லின் அப்படின்னு ராணி சொல்றா. ராணி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு இங்கிலீஷ் கேட்கவும், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, யார் பக்கம் கரெக்ட் யார் பக்கம் தப்பு, பிளட் செயின் நல்லதுதான் பண்றாங்களா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி, நீ எப்படிப்பா இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கன்னு ராணி கேட்கவும், என்னன்னா அதை பத்தி யோசிக்கல, ஸ்ட்ராங் ஆகிறது பத்தி மட்டும் யோசி, எதுவும் உனக்கு பிரச்சனையா தெரியாது அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. காடஸோட பிளஸிங் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஈத்தர் பவரை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த பிளட் செயினோட லீடர் அவனாலயும் ஈத்தர் பவரை யூஸ் பண்ண முடியுது. சோ இங்கிலீஷ் லெவலுக்கு அவனுமே ஸ்ட்ராங்கானவன் தானா, எதுக்கு அவன் மாஸ்க் போட்டிருக்கான், உண்மையிலேயே அவன் யாரா இருக்கும், என்ன நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.